வணக்கம். ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். நடிகர் விஜயுடன் கூட்டணி அமைப்பது குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும், முதல்வர் அறிவிப்பு. வில்லியனூரில் நண்பனிடமே திருடிய 2 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. உலக காசநோய் தினத்தை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம். புதுச்சேரியில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை கைவிட வலியுறுத்தி திராவிட கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். நடிகர் விஜயுடன் கூட்டணி அமைப்பது குறித்து தேர்தல் சமயத்தில் முடிவு செய்யப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிறுவன தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி முன்னிலையில் திலாஸ்பட்டி பகுதியில் உள்ள அப்பா பைத்தியசுவாமி கோவிலில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர். கட்சியில் இணைந்தவர்களுக்கு கட்சி துண்டை அணிவித்து முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, என்ஆர் காங்கிரஸ் கட்சி ஆரம்பிக்கும் போது தமிழகத்திலும் கட்சி தொண்டர்கள் பணியாற்ற வேண்டும் என்பது எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது. அந்த நேரத்தில் நிறைய பேர் வந்து தமிழகத்தில் கட்சி துவங்க வேண்டும் என கூறினர். அதற்கு நான் எதுவும் சொல்லாமல் அந்நேரத்தில் புதுச்சேரியில் போட்டியிட்டு ஆட்சி அமைத்தோம். தொடர்ந்து தமிழகத்திலும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி வர வேண்டும் என சில நண்பர்கள் விரும்பினர். சில மக்கள் தமிழகத்திற்கு எப்போது வருவீர்கள் என்று என்னிடம் கேட்டனர். அதனால் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சார்பில் 2026ஆம் ஆண்டு தமிழகத்திலும் போட்டியிடலாம் என முடிவு செய்து கட்சி ஆண்டு விழாவில் இது குறித்து தெரிவித்தேன். அதன் பேரில் வேலூரில் இருந்து பரத் என்பவர் தற்பொழுது என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்துள்ளார். இன்னும் தமிழக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைய கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி, தொடர்ந்து நடிகர் விஜயுடன் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதா என செய்தியாளர்களின் கேள்விக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, நடிகர் விஜய் என் நண்பர், எனக்கு வேண்டியவர், அவரிடம் பேசுவேன். கூட்டணி குறித்து இதுவரை எதுவும் பேசவில்லை. தேர்தல் சமயத்தில் சூழல் எப்படி அமைகிறதோ அப்போது தமிழகத்தில் கூட்டணி யாருடன் என்பது பற்றி ஆலோசிக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் பெஞ்சல் புயலுக்கு 61 கோடி ரூபாய் மத்திய அரசு நிதி கொடுத்துள்ளது. உடனடி நிவாரணங்கள் கொடுக்கப்பட்டது. குறிப்பிட்ட நேரத்தில் அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். தமிழகத்துக்கு வர வேண்டும் என்று பல நண்பர்கள் நிறைய கோரிக்கை வச்சிருக்காங்க. நிறைய மக்கள் நான் தமிழகத்தில் செல்லும் பொழுது நிறைய மக்கள்லாம் கேட்பாங்க, எப்போ வரைக்கும் தமிழகத்தில் வருவீங்களா அப்படிலாம் கேட்பாங்க. ஒரு நண்பர்லாம் கேட்பாங்க. அப்போ ஒரு எண்ணம் நம்ம நிறைய நண்பர்லாம் கேட்கும்போது நம்ம தமிழகத்திலும் செல்லலாம், அகில இந்திய காங்கிரஸ் கட்சி அங்கே சென்று பணியாற்றலாம். அங்கே உள்ள நம்ம நண்பர்களுக்கு ஒரு வாய்ப்பு, பணியாற்றுற வாய்ப்பு நம்ம அகில இந்திய காங்கிரஸ் கட்சி பெயரில் இருந்து பணியாற்றுவதற்கு வாய்ப்பு உண்டாக்கி கொடுக்கலாம். அதுக்கு விரும்புகிறாங்க அப்படின்ற ஒரு நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. 2020 தேர்தலில் தமிழகத்தில் நாம் சென்று போட்டிடலாம். அப்போ அந்த சமயத்தில் எந்தெந்த அலைன்ஸ் பார்ட்டி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் முடிவெடுத்து செயல்படலாம் என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அதனுடைய அடிப்படையில் நான் அறிவிச்சது நம்முடைய கட்சியுடைய ஆண்டு விழாவில். அப்போ நம்முடைய நண்பர்கள் நிறைய நண்பர்கள்லாம் விரும்பி அந்தந்த பகுதியில் நாங்கள் வரோம், இப்பயே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் முதல்ல நம்முடைய நண்பர் பரத் வேலூர் மாவட்டத்தில் நாங்கள் வந்து உங்களை சந்திச்சிடுறோம் அப்படின்னு விரும்பி வந்திருக்காங்க. இது மாதிரி எல்லா மாவட்டத்திலும் தமிழகத்தில் பல பகுதியில் வந்து நம்மளை கேட்டுகிட்டே இருக்காங்க. வில்லியனூரில் நண்பனிடமே திருடிய 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி வில்லியனூர் சுல்தான்பேட்டையைச் சேர்ந்த சபீர், தமிழக பகுதியான வாழப்பட்டாம் பாளையத்தைச் சேர்ந்த ஞானவேல் என்கின்ற 2 வாலிபர்கள் நோனாங்குப்பம், அரியாங்குப்பம் போன்ற பகுதிகளுக்கு சென்று மது அருந்திவிட்டு வில்லியனூர் பகுதியை அடுத்த பெரம்பை சுடுகாடு அருகே மீண்டும் மது அருந்தியுள்ளனர். பிறகு இவர்களது மற்றொரு நண்பரான வாழப்பட்டாம் பாளையத்தைச் சேர்ந்த மதன்குமார் என்பவரை தொலைபேசி மூலமாக அழைத்து 3 பேரும் சேர்ந்து மது அருந்தியுள்ளனர். அளவுக்கு அதிகமாக மது அருந்தியதால் தலைக்கேறிய போதையில் ஞானவேல் மற்றும் மதன்குமார் என்ற 2 பேரும் சேர்ந்து சபீர் என்பவரை தகாத வார்த்தையால் பேசி சபீரை அடித்துவிட்டு விலை உயர்ந்த செல்போன் மற்றும் மோதிரத்தை அவரிடமிருந்து பிடுங்கிக் கொண்டு 2 நண்பர்களும் சபீரை இருசக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு தமிழக பகுதியான அரசூர் சாராயக்கடை அருகே இறக்கிவிட்டு சென்றுள்ளனர். பின்பு குடிபோதையில் இருந்து சற்று தெளிந்த சபீர் தன்னை அடித்து தன்னிடமிருந்த விலை உயர்ந்த மொபைல் போன், மோதிரத்தை 2 நண்பர்களான ஞானவேல் மற்றும் மதன்குமார் ஆகியோர் திருடி சென்றதை உணர்ந்து வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு வந்து நடந்த சம்பவம் குறித்து கூறியதைத் தொடர்ந்து மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சத ரெட்டி உத்தரவின் பேரில் காவல் நிலைய பொறுப்பு உதவி ஆய்வாளர் சிவம்குமார், வட்ட ஆய்வாளர் ஆறுமுகம் மேற்பார்வையில் வில்லியனூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சரண்யா தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டு குற்றவாளிகளான மதன்ராஜ், ஞானவேல் ஆகியோரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் சபீரை தாக்கி அவரிடமிருந்த பொருட்களை திருடிச் சென்றது உறுதியானது. இதனை அடுத்து 2 பேர் மீதும் வில்லியனூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். உலக காசநோய் தினத்தை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது.
உலக காசநோய் தினம் ஆண்டுதோறும் மார்ச் 24ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. இதனிடையே காசநோயால் ஏற்படும் உயிரிழப்புகள் மற்றும் காசநோய் இல்லா புதுச்சேரியை மாற்றுவது குறித்து 100 நாட்கள் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் புதுச்சேரி சுகாதாரத்துறை நடத்தி வரும் நிலையில் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியும் நடத்தப்பட்டது. கதிர்காமம் பகுதியில் உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியிலிருந்து தொடங்கிய மாரத்தான் போட்டியை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மாரத்தான் போட்டியில் 100க்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு 5 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று கடற்கரை காந்தி சிலையை அடைந்து பொதுமக்களிடையே காசநோய் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மேலும் மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தினை கைவிட வலியுறுத்தி திராவிட கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் இருமொழி திட்டத்தை சீரழித்து இந்தியை திணிக்க மத்திய அரசு முயற்சி செய்வதாகவும், மேலும் புதுச்சேரி மண்ணிற்கு பொருந்தாத புதிய கல்விக் கொள்கை சிபிஎஸ்இ பாடத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி அரசு பள்ளி மாணவர்களின் வாழ்வினை கேள்விக்குறியாக மாற்றிய புதுச்சேரி மாநில மற்றும் மத்திய அரசை கண்டித்து புதுச்சேரி திராவிடர் கழக மாவட்ட தலைவர் அன்பரசன் தலைமையில் அண்ணா சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அரசியல் இயக்க மாணவர் அமைப்பு மற்றும் சமூக அமைப்புகள் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசின் ஹிந்தி திணிப்பை எதிர்த்து புதுச்சேரியில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தினை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். கண்டன ஆர்ப்பாட்ட முழக்கத்தை மாவட்ட திராவிடர் கழக செயலாளர் ராசா ஒலி முழக்கம் எழுப்ப அனைத்து தோழர்களும் முழக்கமிட்டனர். கண்டன உரையை ஆதி நாராயணன், முப்பால் இலக்கிய பேரவை பாவலர் கலிய பெருமாள், தமிழர் களம் அழகர் மாணவர் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் சுவாமிநாதன், படைப்பாளர் இயக்க தலைவர் தமிழ் நெஞ்சன், திராவிடர் கழக காப்பாளர் ராசு, தந்தை பெரியார் திராவிட கழக துணைத் தலைவர் இளங்கோவன், பி போல்டு அமைப்பு தலைவர் பஷீர் அகமது ஆகியோர் கண்டன உரையாற்றினர். நிறைவாக ஆர்ப்பாட்டத்தை முடித்து வைத்து தமிழ் விடுதலை வேங்கைகள் நிறுவனர் மங்கையர் செல்வன் உரையாற்றினார். நிகழ்ச்சியில் திராவிடர் கழக பொதுக்குழு உறுப்பினர்கள் அறிவழகன், விலாசினி, ராசு, துணைத் தலைவர் குப்புசாமி, விடுதலை வாசகர் வட்ட தலைவர் தமிழ்ச்செல்வன், செயலாளர் சிவராசன், திராவிட தொழிலாளர் கழக செயலாளர் குமார், நகராட்சி பொறுப்பாளர்கள் துளசி ராமன் மற்றும் திராவிடர் விடுதலை கழக வீராசாமி, காளிதாஸ், பெரியார் திராவிடர் கழக தலைவர் வீரமோகன், சுரேஷ், பெரியார் சிந்தனையாளர் இயக்க ஒருங்கிணைப்பாளர் தியனா, விடாது கருப்பு நாத்திகன், மீனவரணி தோழர் வெங்கடேசன், ஒடுக்கப்பட்டோர் இளஞ்சிறுத்தைகள் அமைப்பாளர் வழக்கறிஞர் சிகாமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மறைந்த அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழா அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருங்கம்பாக்கம்பேட் மற்றும் காக்காயன்தோப்பு ஆகிய பகுதிகளில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து தன் சொந்த செலவில் பொதுமக்களுக்கு 500 நபர்களுக்கு புடவையும், ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும் வழங்கினார். மேலும் டேக்வாண்டோ தற்காப்பு போட்டியில் தேசிய அளவில் தகுதி பெற்ற வீரருக்கு நிதியுதவி வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் ராஜா, தொகுதி அவைத்தலைவர் ராஜேந்திரன், வார்டு செயலாளர் அப்பு, பாலு, வழக்கறிஞர் ராஜாராமன் மற்றும் கழக தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஆரோவில்லில் தொழில்நுட்ப கல்வி பயணத்தில் சர்வதேச பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். ஆரோவில்லில் இந்தியாவில் உள்ள தொழில்நுட்ப கல்வி பயணத்தின் 2ஆம் நாளாக 13 நாடுகளிலிருந்து வந்த சர்வதேச பிரதிநிதிகள் ஆரோவில்லியின் கல்வி முறை பற்றி அறிந்து கொள்ளவும், மாணவர்கள் அதனுடன் எவ்வாறு இணைந்து செயல்படுகிறார்கள் மற்றும் எதிர்காலத்தில் வெற்றியை எவ்வாறு அடைகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளவும் வந்தனர். இந்நிகழ்வில் லாஸ்ட் ஸ்கூலின் ஆசிரியை மற்றும் சேயர் உறுப்பினரான திருமதி ஆரோபென் பள்ளியின் சூழல் மற்றும் தத்துவத்தை பற்றி விளக்கி கூறினார். ஆரோபென் கூறியதாவது, இந்த பள்ளி மாணவர்களுக்கு சுதந்திரம் மற்றும் தங்கள் இயல்புக்கு ஏற்ப முன்னேறும் வாய்ப்பை வழங்குகின்றது. இது ஒவ்வொரு மாணவரின் தனித்துவத்தையும் அவர்களின் ஆசைகளையும் முக்கியத்துவத்திற்கு உயர்த்துகின்றது. இந்த பள்ளி கட்டப்பட்ட போது இது ஒரு சாதாரண பள்ளியைப் போல வகுப்பறைகளை கொண்டிருக்கவில்லை. மாறாக இது ஒரு தெருவை போன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சிகள் உலகின் பல்வேறு கலாச்சாரங்களை பிரதிபலிக்கின்றன. இந்த முறை இந்திய கலாச்சார கண்காட்சி முக்கியத்துவம் பெற்றது. இது இந்தியாவின் ஆழமான மதிப்புகள் மற்றும் பாரம்பரியங்களை காட்டுகின்றது. நேற்றைய கூட்டத்தில் ஈக்குவடரிலிருந்து வந்த ஒரு பிரதிநிதி குழந்தைகள் அதிக நேரம் சமூக ஊடகங்கள் மற்றும் மொபைல் போன்களில் செலவிடுவது குறித்து கேள்வி எழுப்பினார். இது ஒரு சவாலான பிரச்சனையாக இருப்பதால் இதை எவ்வாறு சமாளிப்பது என்பது குறித்து ஆரோபென் விளக்கி கூறினார். இந்த பள்ளியில் உடல் செயல்பாடுகள் மற்றும் பட்டறைகள் மூலம் இந்த சவாலை சமாளிக்கிறார்கள். லாஸ்ட் ஸ்கூல் பட்டறை என்பது ஒவ்வொரு காலகட்டத்தின் தொடக்கத்திலும் ஒரு வாரம் நடைபெறுகின்றது. இது மாணவர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை வழங்குகின்றது. கடந்த காலகட்டத்தில் மாணவர்கள் காகிதத்தால் பிரமிடுகளை உருவாக்கினர்.
இது நூற்றுக்கணக்கான காகித பணிகளை உள்ளடக்கியது. இது அவர்களின் படைப்பாற்றல், ஒழுக்கம் மற்றும் குழு பணியை வெளிப்படுத்தியது. இத்தகைய பட்டறைகள் மாணவர்களின் ஒருமுகப்படுத்துதல், நேரத்தை கடைபிடித்தல், மௌனம் மற்றும் தன்னுணர்வு போன்ற திறன்களை வளர்க்க உதவுகின்றன. ஆரோபின் ஆரோவில்லேயின் கல்வி முறையை மேம்படுத்துவதில் ஆரோவில் அறக்கட்டளையின் செயலாளர் டாக்டர் ஜெயந்தி ரவிக்கு ஆதரவுக்கு நன்றி தெரிவித்தார். இந்த கல்வி முறை விரைவில் அவுட்ரீச் பள்ளிகளில் அமல்படுத்தப்படும் என்றும் இது ஆரோவில்லின் பயோ ரீஜனில் உள்ள குழந்தைகளுக்கு பலன் அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். சிறகுகள் நல அறக்கட்டளை சார்பில் புதுச்சேரி கடற்கரையில் தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது. சிறகுகள் நல அறக்கட்டளை தங்களது 7ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு பாண்டிச்சேரி கடற்கரை சாலையில் நெகிழி இல்லா கடற்கரையை உருவாக்க அமைதி விழிப்புணர்வு பேரணி நிறுவனர் பாபு தலைமையில் நிர்வாக தலைவர் சாமியப்பன், பொருளாளர் சுந்தர மகாலிங்கம், செயலாளர் முகமது ஃபர்கான், ஆலோசகர் சுதர்சன் துரை மற்றும் செய்தி சேனல் வில்லங்க டிவி அம்மா ஆறுமுகம், சிறகுகள் நல அறக்கட்டளையின் டிரஸ்டிகள் உறுப்பினர்கள் முன்னிலையில் மணக்குள விநாயகர் கல்லூரியின் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் கலந்து கொண்ட 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு நற்சான்றுகளும் வழங்கப்பட்டது. கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பணிகளில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் 4 கோடி ரூபாய் மதிப்பில் சாலை மற்றும் வாய்க்கால் உட்பட பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. அதன்படி சொக்கநாதன்பேட்டை மீன் அங்காடியின் அருகில் உள்ள வாய்க்காலுக்கு சோனியா காந்தி வீதி பக்கம் புதிய சுவர் அமைப்பதற்கு 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தட்சிணாமூர்த்தி நகர் மற்றும் ராமலிங்கம் நகர் பகுதியில் 76 லட்சம் ரூபாய் செலவீட்டில் தார் சாலை அமைக்கவும், மேலும் ராதாகிருஷ்ணன் நகர் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்க 25 லட்சம் ரூபாய் செலவீட்டில் பணிகளுக்கான பூமி பூஜையும் நடைபெற்றது. தொடர்ந்து மாரியம்மன் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்க 75 லட்சம் ரூபாய் செலவிலான பூமி பூஜை நடைபெற்றது. மேலும் மாணிக்க செட்டியார் நகர் பகுதிகளில் தார் சாலை அமைக்க 68 லட்சம் ரூபாய் செலவிலான பணிகளுக்கு பூமி பூஜை நடைபெற்றது. வழுதாவூர் சாலை பாலம் முதல் வஉசி சாலை வரை பழுதடைந்த தடுப்பு சுவரை அகற்றி புதிய தடுப்பு சுவர் மறுகட்டுமான பணிக்கான பூமி பூஜை சுமார் 53 லட்சம் ரூபாய் செலவீட்டில் நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் முன்னிலையில் நடைபெற்ற பூஜையில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து வைத்து பணிகளை துவக்கி வைத்தார். தேங்காய்திட்டில் அமைந்துள்ள வித்யாபவன் பள்ளியின் ஆண்டு விழா நடைபெற்றது. தேங்காய்திட்டில் அமைந்துள்ள வித்யாபவன் மேல்நிலைப் பள்ளியில் 15ஆம் ஆண்டு விழா பள்ளி மைதானத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் தலைமை விருந்தினராக புதுச்சேரி அரசு அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தியும், புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் இயக்குனர் இளங்கோவனும், புதுச்சேரி பாரதிதாசன் ட்ரஸ்ட் தலைவர் கலைமாமணி முனைவர் பாரதியும் கலந்து கொண்டு விழாவினை இனிதே தொடங்கி வைத்தனர். வித்யாபவன் பள்ளி குழுமத்தின் சேர்மன் ராஜசேகரன், பள்ளி முதல்வர் ரேகா ராஜசேகரன் ஆகியோர் விருந்தினர்களுக்கு பூங்கொத்து கொடுத்தும் பொன்னாடை அணிவித்தும் வரவேற்றனர். சிறப்பு விருந்தினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆண்டு விழாவில் பேசுகையில், மாணவர்கள் கல்வி நலன் கருதி செயலாற்ற வேண்டிய கடமைகள் குறித்தும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் மீது செலுத்த வேண்டிய கவனங்கள் குறித்தும் எடுத்துக் கூறினார். பின்னர் சென்ற வருடம் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பள்ளி முதல்வர் சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையில் பொன்னாடை அணிவித்தும் கேடயமும் வழங்கி ரொக்க பரிசும் கொடுத்து மாணவர்களை வெகுவாக பாராட்டினார். அதேபோல இவ்வருடமும் LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை கல்வியில் ஒவ்வொரு வகுப்பிலும் முதல் இடத்தை பிடித்த மாணவர்களுக்கும் 100% வருகை பதிவேற்றினை பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் ஊக்குவிக்கும் விதமாக சான்றிதழும் கேடயமும் வழங்கப்பட்டது. ஆண்டு விழாவில் பரதநாட்டியம், நாடகம் போன்ற பல வகையான கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. பின்னர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவிகளையும் பள்ளி முதல்வர் ரேகா ராஜசேகரன் வாழ்த்தி பாராட்டு தெரிவித்தார். பின்னர் ஆண்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்த அனைத்து நிலை ஆசிரியர்களையும் சேர்மன் ராஜசேகரன் வாழ்த்தி நன்றி தெரிவித்தார். விழாவின் நிறைவாக நன்றி அறிக்கையினை தொடர்ந்து நாட்டு பண்ணுடன் விழா இனிதே நிறைவுற்றது. வருடம் சபரிமலை ஐயப்பா சேவா சமாஜம் சார்பில் 35 லட்சம் பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டுள்ளது. நடைபெற்று முடிந்த மண்டல மகர விளக்கு காலத்தில் 35 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது என சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் தேசிய தலைவர் சேகர் தெரிவித்துள்ளார். இதில் ஆந்திரா, கர்நாடகா, புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளா ஆகிய மாநிலங்களில் மொத்தம் 67 ஐயப்ப சேவா மையங்கள் மூலமாக நடைபெற்றது.
கேரள மாநிலம் எர்ணாகுளம் நகரத்தில் நடைபெற்ற அன்னதான கமிட்டி கூட்டத்தில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் 11 லட்சம் பக்தர்கள் இந்த ஆண்டு அதிகமாக ஐயப்ப சேவா மையங்கள் மூலமாக அன்னப்பிரசாதம் பெற்றுக்கொண்டதாக கூட்டத்தில் மதிப்பீடு செய்யப்பட்டதாகவும், இந்த ஆண்டு சபரிமலை கோவிலில் தரிசனம் செய்த பக்தர்களில் 65 முதல் 70 விழுக்காடு பக்தர்கள் ஐயப்ப சேவா சமாஜத்தால் நடத்தப்பட்ட அன்னதான மையங்கள் மூலமாக பயன்பெற்றனர் என்றும், இக்கூட்டத்தில் ஐயப்ப சேவா சமாஜம் மூத்த நிர்வாகிகளான சேது மாதவன், மோகனன், தேசிய துணைத் தலைவர் SJR குமார், தேசிய பொதுச் செயலாளர் ஈரோடு ராஜன், துணைச் செயலாளர் வினோத்குமார் மற்றும் தமிழ்நாடு புதுச்சேரி சமாஜம் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு பேசினர். புதுச்சேரி மேற்கு மாநில அமமுக சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் வில்லியனூர் தலைமை கழக அலுவலகத்தில் கழக பொதுச் செயலாளர் TTV தினகரன் ஆணைக்கிணங்க தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடுவது சம்பந்தமாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாநில செயலாளர் சேகர் தலைமை தாங்கினார். நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடுவது சம்பந்தமாக பொதுக்கூட்டம் நடத்துவது, தொகுதி வாரியாக பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்குவது உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் ரகுபதி, இணைச் செயலாளர்கள் காமாட்சி, லாவண்யா, துணைச் செயலாளர்கள் கலைவாணி, முனியன், தொகுதி செயலாளர்கள் செந்தில், கலியமூர்த்தி, கண்ணதாசன், முருகன், அண்ணாமலை, அணி செயலாளர்கள் தனவேல், முருகன், ஜான்சன், இளையராஜா, ஜில்பர்ட், தண்டபாணி, பொதுக்குழு உறுப்பினர் சுப்புலட்சுமி உட்பட அமமுக கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். களித்தீர்த்தால் குப்பத்தில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. திருபுவனை தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் கிராமத்தில் கடந்த சில நாட்களாக பலர் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்து வருகின்றனர். கிராமத்தில் உள்ள மக்கள் சளி மற்றும் காய்ச்சல் ஏற்பட்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு ஓரிரு நாட்களில் இறந்து விடுகின்றனர். இந்த மர்ம காய்ச்சலால் மக்கள் மிகுந்த அச்சத்திற்கு ஆளாகியுள்ளனர். குறிப்பாக இந்த கிராமத்தில் இதுவரை 10க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்துள்ளனர். இதற்கான காரணத்தை கண்டறிந்து தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக சிறப்பு மருத்துவ குழுவினரை அனுப்பி மருத்துவ பரிசோதனை முகாமை அவசரமாக நடத்திட உத்தரவிட வேண்டும் எனவும், மேலும் சித்த மருத்துவம் மூலம் கபசுர குடிநீர் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மனு அளித்தார். இதனைத் தொடர்ந்து திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் அரசு பள்ளியில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. மருத்துவ முகாமினை திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். இதில் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், பொது மருத்துவம், குழந்தைகள் நல மருத்துவம், நுரையீரல் சம்பந்தப்பட்ட மருத்துவம், இரத்த பரிசோதனை, மேலும் முக்கிய பரிசோதனையாக TB ஸ்கிரீனிங், எக்ஸ்ரேவும் எடுக்கப்பட்டது. மருத்துவ முகாமில் கதிர்காமம் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் சுரேந்திரன், பரத்ராஜ், ஹரிஹரன், தமிழரசன், திருபுவனை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஐஸ்வர்யா, களித்தீர்த்தால் குப்பம் மருத்துவ அதிகாரி டாக்டர் ஜமுனாஸ்ரீ, ஆயுர்வேதம் மருத்துவர் பாக்யராஜ், நர்சிங் ஆபீசர் ராமராஜ், லேப் டெக்னீஷியன் ஜானகி, MPW பச்சியப்பன் மற்றும் ANM ஹெல்த் அசிஸ்டன்ட் ஆஷா பணியாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் காச நோயாளிகளுக்கு மருத்துவ முகாமில் நவதானியம் அடங்கிய பொருட்கள் தொகுப்பாக வழங்கப்பட்டது. மருத்துவ முகாமில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இதே பகுதியில் ஆயுஷ்மான் மற்றும் சித்த மருத்துவம் மூலமாக டாக்டர் ஸ்ரீதரன் தலைமையில் தொடர்ந்து 5 நாட்களாக கபசுர குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 8045 ரூபாய். 1 பவன் 64,360 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1050 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். நடிகர் விஜயுடன் கூட்டணி அமைப்பது குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும், முதல்வர் அறிவிப்பு. வில்லியனூரில் நண்பனிடமே திருடிய 2 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. உலக காசநோய் தினத்தை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம். புதுச்சேரியில் CBSE பாடத்திட்டத்தை கைவிட வலியுறுத்தி திராவிட கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.